Hi everyone, welcome to my channel. இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது HDFC மியூச்சுவல் ஃபண்டுடைய பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் ஃபண்ட். ஸோ ஒரு பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் செக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லூப்ரிகண்ட் ஆஃப் இந்தியன் எக்கானமி அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி வந்து ஒரு வெஹிக்கிள் இயங்குறதுக்கு வந்து லூப்ரிகண்ட் அவசியமோ அந்த மாதிரி ஒரு எக்கானமி வந்து நல்லா டெவலப் ஆகணும் அப்படின்னா நமக்கு வந்து பேங்கிங்கோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப அவசியம். இப்போ நம்ம கோவிட் காலகட்டத்தில் கூட பார்த்தீங்கன்னா நம்ம அதிகமாக யார் ஒர்க் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாக்டர்ஸ், நர்சஸ், ஹாஸ்பிட்டல்ஸ் தான் நிறைய ஒர்க் பண்ணாங்க. அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஒர்க் பண்ணாங்க. இப்போ நமக்கு வந்து மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் இருக்குது, இல்லை ஏதோ ஒரு எக்ஸ்பென்சஸ் இருக்குது. அப்போ நம்ம பணம் வேணும்னா ஒன்று ஏடிஎம் போகணும், இல்லை அதிக அளவில் பணம் வேணும்னா நம்மளுடைய பேங்க்குக்கு போகணும். ஸோ இந்த கொரோனா காலகட்டத்தில் லாக்டவுன் இருந்த போது கூட எல்லா பேங்க்ஸும் ஆப்ரேஷன் தான் இருந்தது. ஸோ பேங்க் மட்டும் கிடையாது, லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ், ஜென்ரல் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ், ஏன்னா நிறைய பேருக்கு வந்து கோவிட்ல கிளைம் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த எல்லா ஜென்ரல் இன்சூரன்ஸ் கம்பெனியும் ஓப்பனாக இருந்ததுனால தான் அந்த கிளைம்லாம் ப்ராப்பராக ப்ராசஸ் பண்ண முடிஞ்சது. அதே மாதிரி யாராவது இறந்துருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து லைஃப் இன்சூரன்ஸ் கிளைம்ஸும் வந்து இந்த பீரியடில் நிறைய செட்டில் பண்ணியிருக்காங்க. ஸோ பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்கானமியில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு செக்டர். ஸோ அந்த செக்டரில் தான் வந்து இப்போ இந்த பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. நீங்கள் இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்லை உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் கோல்ஸுக்கு வந்து ப்ராப்பரான ஒரு போர்ட்ஃபோலியோ எந்தெந்த ஃபண்ட்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு நிறைய கிளாரிட்டி வேணும் அப்படின்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களை டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுங்கள். வி வில் கான்டாக்ட் யூ. அதுக்கப்புறம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த கோல்ஸ் இருக்கோ அந்த கோல்ஸுக்கு எவ்வளோ மணி தேவைப்படும் அப்படின்றத பிளான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஃபண்ட்ஸை வந்து நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுவோம். ஏன்னா எப்பவுமே வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கோல்ஸுக்கு தகுந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறது தான் நல்லது. ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுறேன், இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எந்த வித ஃபினான்ஷியல் கோல்ஸுமே வந்து பிளான் பண்ணாமல் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அப்படி இன்வெஸ்ட் பண்ணுறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்மில் வந்து ரிட்டர்ன்ஸை சேஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போ வந்து அவங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. ஸோ உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வேணும் அப்படின்னா ரியல் வெல்த் கிரியேட் பண்ணணும். லாங் டேர்மில் நீங்கள் வந்து பேஷன்ஸோடு இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து காம்பவுண்டிங் ஒர்க் ஆகும், உங்களுக்கு ஒரு நல்ல வந்து ஒரு வெல்த் கிரியேட் ஆகும். ஸோ இப்போ வந்து இந்த ஃபண்டுடைய டீட்டெயில்ஸ் இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ HDFC மியூச்சுவல் ஃபண்டுடைய HDFC பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் ஃபண்ட் NFO. இந்த NFO வந்து ஆல்ரெடி ஜூன் 11th வந்து ஓப்பன் ஆயிருக்கு. ஜூன் 25th வரைக்கும் இது ஓப்பனில் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து 10 rupees NAV வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த ஜூன் 25th நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இன்கேஸ் யாராவது மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கூட அதுக்கப்புறம் 5 days அப்புறம் திரும்ப ரீஓப்பன் ஆகும், அப்போ கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீசஸ்ன்றது, ஸோ பேங்கிங்ன்ற வந்தோடனே எல்லாருமே பேங்கிங் கம்பெனிஸ் தான் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்கன்னு நினைக்க வேண்டியதில்லை. ஃபினான்ஷியல் சர்வீஸ்னு இருக்கிறதுனால பேங்க்ஸ், NBFC, இன்சூரன்ஸ், அசெட் மேனேஜ்மெண்ட், ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், டெபாசிட்டரி, கிரெடிட் கார்டு, கிரெடிட் ரேட்டிங், புரோக்கிங் அண்ட் ஃபின்டெக், இந்த மாதிரி நிறைய துறைகளில் வந்து ஃபினான்ஷியல் சர்வீஸில் இருக்குது. அதில் தான் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. அதில் என்னென்ன செக்டர்ஸ் இருக்குன்றத ஒன் பை ஒன்னாக நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரீட்டைல் லோன் செக்மெண்ட். ஸோ ஒரு ரீட்டைல் லோன் செக்மெண்ட்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேங்கிங் செக்டருக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்வீட் ஸ்பாட்னு சொல்லலாம். ஏன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து உங்களுக்கு NPS வந்து வராது, ஏன்னா ரெகுலராக கட்டிடுவாங்க. ப்ளஸ் எல்லாம் சின்ன சின்ன லோன்ஸாக இருக்கும். இந்த ரீட்டைல் லோனில் என்னென்ன வரும் அப்படின்னா நம்மளுடைய கிரெடிட் கார்டு, எஜுகேஷன் லோன்ஸ், ரீட்டைல் லோன்ஸ், பர்சனல் லோன், இதெல்லாமே வந்து நம்மளுடைய ரீட்டைல் லோன்ஸில் வரும். ஸோ இதனுடைய க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக வந்து ஒரு பேங்கிங்குடைய கிரெடிட் க்ரோத்தை விட கடந்த ஒரு 10 வருஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லாவே பர்ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால வந்து நிறைய பொட்டென்ஷியல் இருக்கு. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா அக்ராஸ் தி குளோப் நீங்கள் வந்து உலக நாடுகளை நீங்கள் கம்பேர் பண்ணீங்கன்னா இந்த ரீட்டைல் லோன் செக்மெண்ட் வந்து எல்லா நாடுகளையும் அதிகமாக இருக்கும். நீங்கள் வந்து ஆஸ்திரேலியாலாம் வந்து பார்த்தீங்கன்னா 120% வந்து ரீட்டைல் லோன் செக்மெண்ட் இருக்கு அவங்களுடைய நாட்டுடைய GDPயில். பட் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 13% தான் இருக்கு. ஸோ இன்னும் நிறைய பொட்டென்ஷியல் வந்து இந்த ரீட்டைல் லோன் செக்மெண்ட்டுக்கும் நெக்ஸ்ட் 10 yearsல இருக்கு. ஸோ அப்போ அந்த மாதிரி செக்மெண்ட்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது நமக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். நெக்ஸ்ட் செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா NBFC, ஸோ நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ். ஸோ லாஸ்ட் ஒரு 2-3 years வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சேலஞ்சஸ் இருந்தது இந்த NBFC கம்பெனிகளுக்கு. எஸ்பெஷலி இந்த IL&FS கம்பெனிகளுடைய பிரச்சனைகளுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பாரோயிங்ல அவங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் இருந்தது. அவங்க வந்து கஸ்டமர் ரெடியாக இருந்தாங்க, ஆனால் இவங்களுக்கு ஃபண்ட் பண்ணுறதுக்கு பணம் இல்லாமல் இருந்தது. அதெல்லாமே லாஸ்ட் 2 yearsல நல்லா கரெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இருந்து வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இது கீழே வந்து ஒரு எக்கனாமிக் சைக்கிளில் ஒரு NBFC கம்பெனிஸோடைய சேல்ஸ் வந்து டவுன் ஆக வாய்ப்பு இல்லை. இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் 10 to 5 yearsக்கு நல்ல growth இருக்குன்றாங்க. நெக்ஸ்ட் வந்து டெக்னாலஜி சைட். இன்னைக்கு மோஸ்ட் ஆஃப் த பேங்கிங் வந்து இன்னைக்கு டெக்னாலஜி தான் நடக்குது. இன்னைக்கு வெரி ஃபியூ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிரான்ச்சஸ் டெவலப் பண்ணுறதுக்கு யோசிக்கிறாங்க. ஏன்னா மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு பிரான்ச் டெவலப் பண்ணுறக்கோ ஒரு பிரான்ச்சில் ஒரு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுறதுக்கு இன்னைக்கு யோசிக்கிறது இல்லை. எல்லாருமே டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பற்றி தான் யோசிக்கிறாங்க. அப்போ என்ன ஆகும்னா அந்த பேங்க்ஸுடைய காஸ்ட் கம்மியாகும். காஸ்ட் கம்மியாகும் போது என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டும் ஜாஸ்தி ஆகும். நீங்கள் கடந்த ஒரு 10 வருஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த காஸ்ட் டு இன்கம் ரேஷியோ முதல்ல வந்து ஒரு 2009, 2010 வந்து பார்த்தீங்கன்னா இந்த காஸ்ட் டு இன்கம் ரேஷியோ பேங்க்ல டாப் 5 பேங்க்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா 50% மேல இருந்தது. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 40% தான் இருக்கு.
ஸோ இப்போ காஸ்ட் குறையும் போது ஆட்டோமேட்டிக்காக ப்ராஃபிட் ஜாஸ்தி ஆகும். ஸோ ப்ராஃபிட் ஜாஸ்தி ஆச்சுன்னா என்ன ஆச்சுன்னா மக்களுக்கு வந்து இன்வெஸ்டர்ஸுக்கு வந்துட்டு இந்த பேங்க்ஸ் மேலே நம்பிக்கை ஜாஸ்தி ஆகும். அதுக்கப்புறம் ஷேர் ப்ரைஸும் ஜாஸ்தி ஆகும். நெக்ஸ்ட் வந்து இன்சூரன்ஸ். ஸோ இன்சூரன்ஸில் ஃபர்ஸ்ட் வந்து லைஃப் இன்சூரன்ஸ். ஸோ லைஃப் இன்சூரன்ஸில் வந்து இந்தியாவில் வந்து நிறைய பொட்டன்ஷியல் இருக்குது. ஏன்னா ஒரு ரீசன் வந்து பாப்புலேஷன். இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் பாப்புலேஷனாக இருக்குது. ஸோ இப்போ போயிட்டு இருக்க ரெக்கார்டு படி பார்த்தீங்கன்னா 2030 இந்தியா வந்து சைனாவை பீட் பண்ணி நம்பர் 1 இருக்கிறதுக்காக வாய்ப்புகள் இருக்குது. எஸ்பெஷலி இந்த ஒர்க்கிங் பாப்புலேஷன். ஏன்னா இன்னைக்கு வந்து சைனா வந்து பாப்புலேஷன்ல ஜாஸ்தியாக இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஏஜ்டு பீப்புள் தான் அதிகமாக இருக்காங்க. அங்கே யங் ஜென்ரேஷன் பீப்புள் ஒர்க்கிங் ஃபோர்ஸ் வந்து கம்மியாக இருக்கு. ஸோ அதிகமான ஒர்க்கிங் ஃபோர்ஸ் இந்தியாவில் இருக்கும்போது ஸோ அதிகமான பொட்டன்ஷியல் வந்து லைஃப் இன்சூரன்ஸ் செக்மெண்ட்டுக்கு இருக்கு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு 5 to 10 இயர்ஸ்ல இந்த லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனிஸும் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. நீங்க ரீசெண்டாகவே நீங்க லாஸ்ட் ஒரு 3-4 இயர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனியோட ஷேர் பிரைஸ் வந்து நல்லா தான் போயிட்டு இருக்கு. அவங்களுடைய சேல்ஸும் நல்லா தான் போயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் வந்து நான் லைஃப் இன்சூரன்ஸ் செக்மெண்ட். ஸோ நான் லைஃப் இன்சூரன்ஸ் செக்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து 15th பொசிஷன்ல இருக்கு. ஏஷியாவில் 4th ரேங்க்ல இருக்கு. இப்படி இருந்துமே கூட இந்தியாவுடைய ஜிடிபியில் வந்து பார்த்தீங்கன்னா 1/4 வந்து இந்த நான் லைஃபுடைய ப்ரீமியம் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கு. இது வந்து ரொம்ப லோன்னு சொல்றாங்க. யூஎஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 8.5% ஆஃப் ஜிடிபிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இந்தியாவில் வெறும் 0.9% தான் வந்து ஜிடிபிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க. இது எதனால அப்படின்னா இன்னும் நிறைய பேருக்கு வந்து அவேர்னஸ் இல்லை. இன்னும் நிறைய பேர் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசியோ கார் இன்சூரன்ஸ் பாலிசி 2-wheel இன்சூரன்ஸ் பாலிசி ப்ராப்பராக எடுக்கிறது இல்லை. ஸோ இதனுடைய அவேர்னஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகும்னா இன்னும் நிறைய பேர் எடுப்பாங்க. அப்போ வந்து உங்களுக்கு பொட்டன்ஷியலும் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். இந்த கம்பெனிஸும் நல்ல ப்ராஃபிட் அடையும். அப்போ இதில் இன்வெஸ்ட் பண்ணுற இன்வெஸ்டர்ஸ்க்கும் நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து கேபிட்டல் மார்க்கெட். கேபிட்டல் மார்க்கெட்ன்றது ஒரு செக்மெண்ட். அதுக்கு கீழே நிறைய சப்ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு. ஒன்று வந்து ஏஎம்சின்றது மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ். நெக்ஸ்ட் இது போக வெல்த் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸும் தனியாக இருக்காங்க. ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ், டெபாசிட்ரிஸ், கிரெடிட் ரேட்டிங் கம்பெனி, புரோக்கரேஜ், இந்த மாதிரி நிறைய செக்மெண்ட் இருக்காங்க. இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா எக்கானமியில் இந்தியா வந்து 7th லார்ஜஸ்ட் இந்த வேர்ல்டு. ஆனால் மியூச்சுவல் ஃபண்டில் இருக்கக்கூடிய அசட்ஸ் இருக்கிற எவ்வளோ பேர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு மார்க்கெட் வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து 17th ரேங்க்ல தான் இருக்கு. விச் மீன்ஸ் தட் இன்னும் நிறைய மக்கள் வந்துட்டு இன்னைக்கு எக்கானமியில் பணம் இருக்கு. அது எல்லாமே இன்னும் வந்து ரியல் எஸ்டேட்ல, கோல்டுல, ஃபிக்ஸட் டெபாசிட் அந்த மாதிரி தான் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. இன்னும் ஈக்விட்டி மார்க்கெட்டுக்கு வந்து இன்னும் நிறைய பேர் இன்னும் வர ஆரம்பிக்கல. ஸோ நீங்க இங்க பாத்தீங்கன்னா யூஎஸ்ஏல வந்து பாத்தீங்கன்னா 75% ஆஃப் பீப்புள் வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க. இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5% ஆஃப் பீப்புள் தான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஹியூஜ் பொட்டன்ஷியல் வந்து கேபிட்டல் மார்க்கெட்ஸ்லையும் இருக்கு நெக்ஸ்ட் 5 to 10 இயர்ஸ்ல. நெக்ஸ்ட் வந்து ஃபின்டெக் கம்பெனிஸ். ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய ஃபின்டெக் கம்பெனிஸ் வந்து பேடிஎம், ஃபோன்பே, பைன் லேப்ஸ், ரேசர் பே, பாலிசி பஜார், கிரெட், பில்டெஸ்க், ஜீரோதா, பாரத் பே, மொபிக்விக். ஸோ இந்த மாதிரி ஃபின்டெக் கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய யூசர்ஸ் ஆல்ரெடி இருக்காங்க. அந்த யூசர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கம்பேர் பண்ணீங்கன்னா US$ கம்பேர் பண்ணீங்கன்னா அதனுடைய இன்னைக்கு மார்க்கெட் வேல்யூ வந்து 38 பில்லியன். ஆனால் நீங்கள் யூஎஸ்லையும் சைனால நீங்கள் பார்த்தீங்கன்னா அது எல்லாமே 200க்கு மேலே இதாக இருக்கு. ஸோ விச் மீன்ஸ் தட் இந்தியாவில் வந்து இந்த ஃபின்டெக் கம்பெனிஸ் வந்துட்டு ஜஸ்ட் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் தான் இருக்கு. ஸோ இந்த ஃபின்டெக் கம்பெனிஸோட க்ரோத் வந்து நெக்ஸ்ட் 5 to 10 இயர்ஸ் இன்னும் எக்ஸ்ட்ராடினரியா இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ பொட்டன்ஷியல் லிஸ்டிங். ஸோ இப்போ வந்து ஒரு பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீஸ் நம்ம யோசிக்கும் போது இப்போ எக்ஸிஸ்டிங் நிறைய பேங்கிங் கம்பெனிஸ் இருக்கு, ஃபினான்ஷியல் சர்வீஸ் கம்பெனிஸ் இருக்கு. ஸோ அது மட்டுமே இன்வெஸ்ட் பண்ண போறது இல்லை. ஃபியூச்சரில் நெக்ஸ்ட் 2-3 இயர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் வந்து ஃபினான்ஷியல் சர்வீஸ்ல இருக்கிறவங்க IPOs வருவாங்க. அப்போ ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல இந்த ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஸோ கேபிட்டல் மார்க்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஆதித்ய பிர்லா மியூச்சுவல் ஃபண்ட் வரல, SBI மியூச்சுவல் ஃபண்ட் வரல, இன்னும் NSE நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இன்னும் வரல, ஜீரோதா, அப்ஸ்டாக்ஸ், பேடிஎம், பைன் லேப்ஸ், ரேசர் பே, பாலிசி பஜார், கிரெட், பில்டெஸ்க், பாரத் பே, மொபிக்விக். இன்சூரன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா LIC, SBI ஜெனரல் இன்சூரன்ஸ் எல்லாம் இன்னும் IPOக்கு வரல. HDFC எர்கோ, PNB மெட் லைஃப். லெண்டிங் கம்பெனிஸ் நிறைய இருக்கு. ஆப்டஸ், ஆதார் ஹவுசிங் ஃபினான்ஸ், உத்கர்ஷ், லானா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், ESAF ஃபினான்ஸ் பேங்க். இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் வந்துட்டு நெக்ஸ்ட் 2-3 இயர்ஸ்ல வர போறாங்க. அதில் இன்வெஸ்ட் பண்றது மூலமா நமக்கு வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிற வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இப்போ வந்து ஒரு விஷயம் என்ன நடந்திருக்குன்னா ஜிடிபி growth வந்து நல்லா பாட்டம் அவுட் ஆயிருக்கு. ஸோ எப்பெல்லாம் ஜிடிபி growth வந்து பாட்டம் அவுட் ஆயிருக்கும் அதுக்கப்புறம் ஒரு 2 to 5 இயர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா growth வந்து எக்ஸலண்டா இருக்கும். அதுக்கு வந்து மெயினான ரீசன் என்னவா இருக்கும்னா இந்த வேக்சின் டிரைவ் தான். ஸோ வேக்சினேஷன் வந்துட்டு இந்தியாவில் வந்து ஒரு 50 to 60% வந்து இம்ப்ரூவ் ஆகும்போது நெக்ஸ்ட் ஒரு 1 இயர்ல இம்ப்ரூவ் ஆகும்போது கண்டிப்பாக எக்கனாமிக் ஆக்டிவிட்டி கொஞ்சம் ஸ்பீடப் ஆகும். எக்கனாமிக் ஆக்டிவிட்டி ஸ்பீடப் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் growthம் இருக்கும், லிக்விடிட்டி நிறைய இருக்கும், கவர்மெண்ட்டும் இன்னும் நிறைய மெஷர்ஸ் எடுப்பாங்க. ஸோ அப்போ வந்து இந்த பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீஸுக்கு வந்து இன்னும் நிறைய பொட்டன்ஷியல் இருக்கும். ஸோ இந்தியன் பேங்கிங் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 to 3 இயர்ஸா சில சேலஞ்சஸ் எல்லாம் இருந்தது. ஒன்று வந்து கிரெடிட் growth வந்து ப்ராப்பராக இல்லை. நிறைய கார்பரேட் கம்பெனிஸ் வந்துட்டு நிறைய லோன் போகவே கிடையாது. நிறைய லோன் போனாங்கன்னா அப்படின்னா அதை வந்து ப்ராப்பராக பே பண்ணுன்றதுனால
பெரிய ப்ராப்பரான ஒரு கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன் குறைவாக இருந்ததுனால 2007 வந்து பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன் 85-90% இருந்தது. அந்த கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன் 2007க்கு அப்புறம் அந்த அளவுக்கு வராதனால நிறைய பேர் வந்துட்டு அதிகமாக லோன் வாங்கி பெருசாக வந்து இன்வெஸ்ட் பண்ணல, கெப்பாசிட்டியை இம்ப்ரூவ் பண்ண கிடையாது. அந்த சைக்கிள் வந்துட்டு இப்போ ஸ்டார்ட் ஆயிருக்கு ஒன்று. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கார்பரேட் சைக்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய என்பிஎஸ் இருந்தது பேங்க்ஸுக்கு. ஸோ பேங்க்ஸுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ என்ன ரெகுலேஷன் வச்சிருக்காங்கன்னா 3 மாதம் ஒரு பேங்க்கோ ஒரு பர்சனோ லோன் இஎம்ஐ கட்டலைன்னா அதை வந்து என்பிஎல கொண்டு போயிடுவாங்க. அப்போ என்பிஏ சைக்கிளில் கொண்டு போயிட்டாங்கன்னா என்ன ஆகும்னா ஒரு பேங்க் அவங்களுக்கு வரக்கூடிய ப்ராஃபிட்டாக காமிக்காம ப்ரொவிஷனாக எடுத்து வைக்கணும். இப்போ ப்ரொவிஷனாக எடுத்து வைக்கும்போது என்ன ஆகும்னா அவங்க பேலன்ஸ் ஷீட்டில் அந்த ப்ராஃபிட்டை குறைவாக தான் காமிக்க முடியும். அப்போ குறைவாக காமிக்கும் போது ப்ராஃபிட் லோவாக இருக்கும். ஸோ ஷேர் ப்ரைஸ் பெருசாக மூவ் ஆயிருக்காது. ஸோ அந்த கார்பரேட் என்பிஎஸ் சைக்கிளுக்கு ப்ராப்பரான ஒரு ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் ஆல்ரெடி இப்போ எடுத்து வச்சுட்டதுனால இனி வந்து சஃபிஷியண்டான கேபிட்டல் அவங்க கிட்ட இருக்கு. இனிமேல் வரக்கூடிய ப்ராஃபிட்ல ஆக்சுவல் ப்ராஃபிட்டாவே அவங்களால காமிக்க முடியும். ரீசெண்டா வந்து பேண்டமிக்னால நிறைய பிரச்சனைகள் இருந்தாலுமே கூட பேங்க்ஸ் உடைய அசெட் குவாலிட்டி வந்து பெருசா இம்பாக்ட் ஆகல. அது வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் சைனா சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 5 years 10 years 15 years நீங்க செக்மெண்ட் எடுத்துட்டீங்கன்னா அந்த ஒரு 3 செக்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபினான்ஷியல் சர்வீஸ் செக்டர் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து டாப்பா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. ஒரு லாஸ்ட் ஒரு 5 yearsலயும் 10 yearsலயும் ஐடி செக்டர் வந்து கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு, எனர்ஜி செக்டர் கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு, மெட்டல்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. இதை தவிர்த்து வந்து பாத்தீங்கன்னா ஃபினான்ஷியல் சர்வீஸும் பேங்கிங் செக்டர் வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. ஸோ அது வந்து ஒரு பாசிட்டிவான சைன் நம்ம ஏன் இந்த ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த ஃபண்டுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்தீங்கன்னா மல்டி கேப் ஸ்ட்ராட்டஜி. ஸோ மல்டி கேப் ஸ்ட்ராட்டஜின்ற போது உங்களுக்கு லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் 3 செக்மெண்ட்லையுமே இருக்கக்கூடிய பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் சர்வீஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த செக்மெண்ட்ல ஃபோக்கஸ் ஆன் லீடர்ஸ், அதில் லீடிங் கம்பெனிஸ் அண்ட் பேங்க்ஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அண்ட் கம்ப்ளீட் டைவர்சிஃபிகேஷன் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் வந்து அடுத்த 2-3 இயர்ஸ்க்கு வந்து ஸ்டடி அண்ட் செக்குலர் க்ரோத் இருக்குமோ அந்த ஸ்டாக்ஸ்ல தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அண்ட் எந்தெந்த பேங்க்ஸோ இல்லை கம்பெனிஸோ வந்து இப்போ வந்து ஒரு சேலஞ்ச் சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கலாம், அதுக்கெல்லாம் எந்தெந்த கம்பெனிஸ்க்கெல்லாம் வந்து ரீரேட்டிங் வாய்ப்புகள் இருக்கு, எதெல்லாம் டேர்ன் அரவுண்ட்கான பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னு செக் பண்ணி அந்த ஸ்டாக்ஸ்லையும் வந்து இப்போ லோ பிரைஸ்ல வாங்குவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஐபிஓ நியூ லிஸ்டிங், நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி எந்தெந்த கம்பெனிஸ் எல்லாம் வந்து ஐபிஓஸ்ல வர போறாங்கன்னு ஒரு டார்கெட் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது அந்த ஸ்டாக்ஸ்லையும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஸ்டாக்ஸ்ல நெகட்டிவ் இல்லையா, ரிஸ்க் இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் ரிஸ்க் இருக்கு. ஏன்னா ஒரு செக்டரல் தீம் அப்படின்னு இன்வெஸ்ட் பண்ணும்போது நமக்கு அந்த செக்டருக்கு ஒரு பேங்கிங் செக்டருக்கு அப்படின்னு வந்து சில சேலஞ்சஸ் எல்லாம் வரலாம். பிகாஸ் இப்போ நம்ம எப்படி பேண்டமிக் சிச்சுவேஷன்ல வந்து எக்கனாமிக் சைக்கிள் வந்து எப்படி கொஞ்சம் பாதிக்கப்பட்டதோ அதே மாதிரி வேற ஏதாவது நியூஸஸ் வருது, நியூ இம்பாக்ட் வருது அப்படின்னா அந்த எக்கனாமிக் சைக்கிள் வந்து டவுன் டர்ன் ஆகும்போது கண்டிப்பாக பிசினஸும் அஃபெக்ட் ஆகும், ரிட்டர்ன்ஸும் அஃபெக்ட் ஆகும். பட் இது எல்லாமே வந்து ஷார்ட் டேர்ம் தான். நீங்க எப்பவுமே நாளைக்கு என்ன நடக்கும், நெக்ஸ்ட் 1 year என்ன நடக்கும், நெக்ஸ்ட் 2 years என்ன நடக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இருக்காது. ஏன்னா நெக்ஸ்ட் 2 yearsல என்ன வேணா நடக்கலாம், யாருக்குமே ஒன்றும் தெரியாது. ஆனா நீங்க என்ன பார்க்கணும்னா அடுத்த 10 வருஷத்துல மார்க்கெட் எங்க இருக்கும், அதை நம்ம எப்படி பயன்படுத்திக்கலாம் தான் நீங்க யோசிக்கணும். எப்பவுமே பில் கேட்ஸ் என்ன சொல்லுவாருன்னா, we always overestimate 2-year problem and underestimate 10-year potential அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ அப்போ வந்து நம்ம எப்பவுமே அடுத்த 2 வருஷம் என்ன ஆகும்னு நம்ம பயந்துட்டு இருக்கமே தவிர அடுத்த 10 வருஷத்துல ஸ்டாக் மார்க்கெட் எங்க இருக்கும், அதுக்கு நான் இப்போ எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணா எனக்கு எவ்வளவு ப்ராஃபிட் கிடைக்கும் நீங்க யோசிச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த ஃபண்டுடைய பெஞ்ச்மார்க் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஃபினான்ஷியல் சர்வீசஸ் இண்டெக்ஸ். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 ஸ்டாக்ஸ் இருக்கும். அந்த 20 ஸ்டாக்ல வந்து செக்டர் வந்து பார்த்தீங்கன்னா பிரைவேட் செக்டர் பேங்கே வந்து பார்த்தீங்கன்னா 60% இருக்கு, ஹவுசிங் ஃபினான்ஸ் 17%, என்பிஎஃப்சி 8%, பப்ளிக் செக்டர் பேங்க் 6% அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலாக ஒரு 100% வரும். இதில் வந்து டாப் 10 ஸ்டாக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் லிமிடெட், ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ பேங்க், கோட்டக் மஹிந்திரா பேங்க், ஆக்சிஸ் பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, பஜாஜ் ஃபினான்ஸ், பஜாஜ் ஃபின்சர்வ், ஹெச்டிஎஃப்சி லைஃப் இன்சூரன்ஸ் அண்ட் எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ். ஸோ இந்த ஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பன் அண்டட் ஈக்விட்டி ஃபண்ட். ஸோ எப்போ வேணால் என்ட்ரி ஆகலாம், எப்போ வேணால் எக்ஸிட் ஆகலாம். இந்த பிளானில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் 1 time இருந்தால் 5,000 rupees ஸ்டார்ட் ஆகுது. எஸ்ஐபியாக இருந்ததுன்னா நீங்கள் 1,000 rupees வந்து கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். டிஸ்க்ளைமர், ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க், ரீட் ஆல் ஸ்கீம் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் கேர்ஃபுல்லி. ஸோ உங்களுக்கு எப்பவுமே உங்களுடைய ஃபினான்ஷியல் கோல்ஸுக்கு அந்த மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எப்பவுமே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன யோசிக்கணும்னா டியூரேஷன் என்ன, எவ்வளோ நாள் கழிச்சு எனக்கு பணம் திரும்ப வேணும் அப்படின்னு யோசிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. உங்களுடைய பிரசன்டேஷன் இப்போ நீங்கள் பார்த்தீங்க. இந்த ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணனாலோ இல்லை உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் கோல்ஸுக்கு தகுந்த மாதிரி ஃபண்ட் செலக்ட் பண்ணணும் அப்படின்னாலோ கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய நேம் அண்ட் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுங்க. வி வில் கான்டாக்ட் யூ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் now. கீழே இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் எப்போ வீடியோ அப்லோட் பண்ணாலும் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். எந்த வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்யூ.